பசங்களா ரொம்ப நாள் ஆச்சுல வெளியில் விளையாண்டு, அதனால கிரவுண்டுக்கு வந்திருக்கேன். கிரவுண்டில் இந்த மாதிரி ரன்னிங் ரேஸ் ஸ்டார்ட்டு இங்கே எண்டு போட்டிருக்கேன்ல. எப்பயுமே இது ரன்னிங் ரேஸ் மாதிரி தான். ஆனால் முன்ன வந்து ஸ்ரீநிதி ரன்னிங் ரேஸ் கண்டக்ட் பண்ணால், ஆனால் இந்த தடவை நான் இது கண்டக்ட் பண்ணுறேன். ஸ்ரீநிதி இந்த விளையாட்டுக்கும் வரல, இதுவும் ஹோஸ்ட்டும் பண்ணலை. ஏன் அவள் வரலைன்னா அவளுக்கு கொஞ்சம் நிறைய ஹோம்ஒர்க் இருக்குதான், அதை முடிக்கணுமா. அதனால தான் உங்களெல்லாம் என்னை ஹோஸ்ட்டாக போட சொன்னால். அது மட்டும் இல்லாமல் உங்களெல்லாம் போட சொன்னான். யாரெல்லாம் முன்ன ஃபஸ்ட்டு இதில் ஸ்ரீநிதி கண்டக்ட் பண்ணும் போது பார்ட்டிசிபேட் பண்ணீங்க? அக்கா நான் பார்ட்டிசிபேட் பண்ணேங்க்கா. அப்புறம் நானும் பார்ட்டிசிபேட் பண்ணேக்கா. சூப்பர் சாய் ஸ்ரீ விஜய் அந்த போட்டிலே கலந்து வின்னானீங்களா இல்லையா? அக்கா அந்த கேமில் பாலு தான்க்கா வின்னானா. பாலு அந்த வீடியோ நான் பார்த்துட்டேன். பாலு தான் வின்னானா. ஆனால் அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணீங்கல்ல, அதுவே எனக்கு சந்தோஷம்தான். அது மட்டும் இல்லாமல் சாய் சரா நூல் இலையில விட்டுட்டா. ஆமாக்கா, என்னால் வின்னே பண்ண முடியலக்கா. நான் இப்படி குதிக்கலான்னு போகும்போது அவன் வந்து குதிச்சிட்டாக்கா அந்த பாலு. ஆமாப்பா, அதனால தான் விஜய் முன்ன தோத்துட்டால. அதனால் விஜய், பாலா, அப்புறம் ஜானவி, அப்புறம் காவியா, அப்புறம் சாய்சரா. சாய்சராவும் விஜயும் ஏற்கனவே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. விஜய் வந்து ஒழுங்காகவே பார்ட்டிசிபேட் பண்ணலை, இருந்தாலும் பார்ட்டிசிபேட் பண்ணால, அது ஓகே. ஆனால் சாய்சரா நூல் இலையில விட்டதுனால அவளையும் விஜயை கூப்பிட்ருக்கா ஸ்ரீநிதி. இவங்க லிஸ்ட்டு கொடுத்தா என்கிட்ட, இவங்களெல்லாம் கூப்பிட்டு அக்கா ரன்னிங் ரேஸ் காம்படிஷன் வைங்க அப்படின்னு சொன்னா ஸ்ரீநிதி. சரி, நான் ரூல்ஸ் சொல்லிடுறேன். நீங்கள் உட்காந்துருக்கிற இடத்துல இருந்தால் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் ஆகி அப்படியே கால் வைக்கக்கூடாது, குதிக்கணும் அந்த எண்டு பாயிண்டில். குதிக்கலைன்னா அவங்க டிஸ்குவாலிஃபை. நடந்து நல்லா நடக்கக்கூடாது, அதில் வந்து நிற்கக்கூடாது, நல்லா குதிச்சு நிற்கணும். அப்படி குதிச்சு நிற்கலைன்னா அவங்க வந்து அவுட்டர், டிஸ்குவாலிஃபைடு. அதுக்கு செகண்டாக யார் வராங்களோ அவங்க தான் ஃபஸ்ட்டு ப்ளேஸாக வருவாங்க. செகண்டாக யார் வராங்களோ அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்துடும். சரியா பசங்களா? உங்களுக்கு ரூல்ஸ் புரிஞ்சிருக்கும். விஜய் சாரா உங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து விளையாட ஸ்டார்ட் பண்ணலாம். நான் கவுண்ட் டவுன் சொல்கிறேன். 1 2 3 கோ! சாரி பசங்களா, சாரி வெயிட் பண்ணுங்கள். நான் ரன்னிங் ரேஸ் சொல்கிற மாதிரி சொல்கிறேன். ஆன் யுவர் மார்க், கெட் செட், கோ! நம்ம தான் ஃபஸ்ட்டு போகணும். போனதை உண்டே நம்ம வின்னியே ஆகலை. நல்லா ஓடு, நிற்காத. அச்சோ, நம்ம நிற்கவே கூடாது, சீக்கிரம் ஓடலாம். இந்த விஜய் என்ன அப்படியே படுத்துட்டான். சரி, நம்ம சீக்கிரம் ஓடலாம். அச்சோ, இந்த பாலா என்ன இவ்வளோ வேகமாக ஓடுறான், எனக்கு தெரியவே தெரியாதே இப்படி ஓடுவான்னு சொல்லிட்டு. சீக்கிரம் ஓடலாம். ஐயோ, இந்த ட்ரெஸ்ஸை வச்சுட்டு என்னால் ஓடவே முடியல. ஆமாம், வலிக்கு விழுந்துட்டேனே. அதுக்கு தான் சொல்கிறது, இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டு வராது, இந்த மாதிரி போட்டு வா. நானும் இந்த ட்ரெஸ் மாதிரி தான் போடலான்னு நினச்சேன். ஆனால் நான் இந்த மாதிரி போட்டு வந்துட்டேன். அப்போ தான் ஃபாஸ்ட்டாக ஓட முடியும். அச்சோ, பேசிகிட்டே இருந்து டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு. அச்சோ, சீக்கிரம் ஓடலாம். பசங்கள்லாம் ஒரு அடியாக நின்றுட்டுருக்காங்க. சரி, நம்ம வேகமாக போய் அப்படியே குதிச்சிடலாம். சூப்பர், நான் வின் ஆயிட்டேன். சூப்பர் அக்கா, நான் தாங்க ஃபஸ்ட்டு வந்தேன். பசங்களா, ரன்னிங் ரேஸில் எப்பயுமே ஒரு பிளேஸ் தான் இருக்கும், ஃபஸ்ட்டு பிளேஸு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 4 பிளேஸ் இருக்குது. இந்த 3 பேர்த்தில் இன்னும் 3 பேர்த்தில் யார் அந்த 2 பேருன்னு பார்க்கலாம். சரியா? சீக்கிரம் ஓடுங்க பசங்களா, என்ன நின்றுக்கிட்டே இருக்கிறீங்க? சீக்கிரம் ஓடுங்க, நல்லா வேகமாக ஃபாஸ்ட்டாக ஓடுங்க. அக்கா சொல்லிட்டு இருப்பவே நான் பேசிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் பேசிக்கிட்டே இங்கே ஓடி வந்துட்டேன். ஜம்ப்! அக்கா, நான் தான்க்கா செகண்ட் ப்ரைஸு, நானும் வந்துட்டேன்க்கா. சூப்பர் சாய்சரா, முன்ன நீ
நீ முன்ன பார்ட்டிசிபேட் பண்ண, ஆனால் நூல் இலையில விட்டுட்டேன். ஆனால் இப்போ செகண்ட் ப்ரைஸாக வந்திருக்கு, எனக்கு சந்தோஷமாக இருக்குது. சரி சரி, இன்னும் இந்த 3 பேர்த்துல இன்னும் ஒரே ஒருத்தர் தான். இந்த 3 பேர்த்துல இன்னும் ஒரே ஒருத்தரால தான் போக முடியும். சீக்கிரம் யார் போகிறீங்க? எப்போ அந்த காவியாவும் இந்த விஜயும் அங்கேயே இருக்கிறாங்க. நம்ம சீக்கிரம் ஓடி வின் ஆகிடலாம். ஏ பூச்சக்கால் அக்கா, நான் தான்க்கா தேர்ட் ப்ரைஸ். நானும் வந்துட்டேன்க்கா. சூப்பர்க்கா. அக்கா எனக்கு காலில் அடிபட்டுருச்சுக்கா. ஏன்னா அதனால தான்க்கா என்னால் ஓடவே முடியல. அக்கா என்னோட ட்ரெஸ்ஸு தடிக்கு விழுந்துச்சுக்கா. அதுக்கு தான் அந்த காவியாவுக்கு நான் அப்போவே சொன்னேங்க்கா, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போடாத விழுந்துருவேன்னு. நானும் அந்த மாதிரி ட்ரெஸ் தான் போடலான்னு நினச்சேன். அப்புறம் ரன்னிங் ரேஸ் ஓடும் போது விழுந்துருவோன்னு நினச்சி அந்த ட்ரெஸ்ஸு நான் போடாமலே வந்துட்டேன். இப்போ தான் கேட்காம போட்டு வந்தா வீம்புக்குன்னு. ஏ சாரி சாய்சரா, நீ சொல்கிறதுக்கு நான் அப்போவே கேட்டிருக்கணும். என் மிஸ்டேக் தான். விடுங்க பசங்களா, அடுத்த ரன்னிங் ரேஸ் மேட்ச் வரும்போது நீங்கள் வின் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை பசங்களா, விட்டுருங்க பசங்களா. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீநிதி உங்களுக்காக 3 கிஃப்ட்ஸும் கொடுத்து அனுப்பிச்சிருந்தா. ஓகேவா? அந்த 3 ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரைஸு ஜானவிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, இந்த சரஸ்வதி தேவி வச்சுருப்பாங்கல்ல அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. ஆனால் அது பிளாஸ்டிக் தான், ஆனால் உட்டு மாதிரி செஞ்சுருப்பாங்க. இந்தா ஜானவிக்கா உனக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸு, ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு. ஏ சூப்பர் சூப்பர். நான் இது விளையாடலான்னு தான், நான் இதை வாங்கணும்னு நினச்சிருந்தேன். ஸ்ரீநிதியே நம்ம கிஃப்டாக கொடுத்துட்டா. நம்ம வாசிக்கலாம். நானே நானே. அக்கா சூப்பராக இருக்குக்கா இந்த கிஃப்ட்டு. செகண்ட் ப்ரைஸஸ் நம்ம சாய்சராக்கு இந்த மாதிரி ஒரு ஜேசிபி வண்டி கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தா ஸ்ரீநிதி. இந்த சாய்சரா உனக்கு. ஏ சூப்பர், நான் ஜாலியாக ஓட்டுவேன். அடுத்தது லாஸ்ட்டு தேர்ட் ப்ரைஸ்க்கு வந்து நம்ம ஸ்ரீநிதி வந்து அலாம் கிளாக் கொடுத்துருந்தா. என்னடா பாலா? ஏ சாய்சரா, எனக்கு அந்த வண்டி தெரியா, இந்த அலாம் கிளாக் நான் உனக்கு கொடுக்குறேன். குடுடா, எனக்கு அலாம் வேணும்டா. எங்கள் வீட்டில் எனக்குன்னு தனியாக ஒரு அலாமே இல்லைடா. எங்கள் அப்பா அம்மாவுக்கு மட்டும்தாங்க்கா இருக்குது. சரி, அந்த அலாம் எனக்கு கொடுத்துரு. நான் உனக்கு இந்த கார் கொடுத்துட்றேன். உனக்கு தானே கார்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்தா. தேங்க்யூடி. சரி பசங்களா, காவியா விஜய் நீங்கள் அவுட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. அடுத்த ரன்னிங் ரேஸ் மேட்ச்சில் பார்த்துக்கலாம். சரியா? சரி ஓகேக்கா, நாங்கள் அடுத்த மேட்ச்சில் வின் பண்ணிடுறோம். ஆனால் பார்ட்டிசிபேட் பண்ணதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான்க்கா. சரி. ஹே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஷார்ட்ஸ் அண்ட் பிளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானே ஆளுன்னு தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே பாய் காய்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். விடை பெறுகிறேன். நான் உங்கள் சாய்சரா. பாய்.